லக்கி வந்துட்டான். உடனடியாக இந்த மெசேஜை ராஜாவுக்கு சொல்லிடு. இன்ட்ரியோட மகன் மனித உருவத்தில் நம்மளை தேடி வந்திருக்காருன்னு. அவருடைய முடி தங்க நிறத்துல இருக்கு, பளபளக்கும் சருமம். அவருடைய கண்கள் ஜெய் நிறத்துல இருக்குன்னு. ராஜா அவர்கள் இந்த காட்சியை நேரில் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சீக்கிரமா போ, செய்தியை சொல்லு. பறந்து மாதிரி வேகமா போ. இன்னைக்கு நான் அனுபவிச்ச சந்தோஷத்தை சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்ல. ஓ, உண்மையாவா சொல்றீங்க? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா உண்மையா தான் சொல்றீங்களா? ஆமா, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சிரிச்சதே இல்ல. ஆமா, நானும் ரொம்ப சிரிச்சதுல. அது கோபுர கட்டிடும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு காமிக்க முடியுமா? கண்டிப்பா சூரிய கடவுளின் மகனே, நிச்சயமா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். அங்க பாருங்க, சூரிய ஒளி எவ்வளவு அழகா இந்த பாறைகள் மேல வீசுதுன்னு. ஏய், யாரவன்? அவன் எதுக்காக அங்க போயிட்டு இருக்கான்? யார் அவனுக்கு அங்க போக அனுமதி கொடுத்தது? ஆமா, அதானே, அவன் அந்த கல்லு மேலே ஏறிடுவான் போல இருக்கே. நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா? அது நீங்க இன்டியோட மகன், அதனால நீங்க தாராளமா அந்த புனிதமான கல்லு மேல ஏறி நிக்கலாம். ஓ, என்ன மன்னிச்சிடுங்க. யார் மனசையும் புண்படுத்த இப்படி பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். ஏன் அந்த பாறைகளை புனிதமா கருதுறாங்க? அது பாச்சா மாமாவோட எலும்புகள். பூமி அன்னை. ஓ, பாட்ஷாவோட மாமாவா? எங்களோட இந்த மலை சிகரங்களை பாருங்க. மாச்சு பீச்சு, வைனா கீச்சு, பூமசியா. வானத்தை எப்படி தொட்டுக்கிட்டு நிக்கிறாங்க பாருங்க. இப்படி ஒரு ராட்சச உருவத்தை பார்த்துட்டு எப்படி நாங்க மாயாஜாலத்தை நம்பாம இருக்க முடியும்? இது ரொம்ப ஆச்சரியமா பிரம்மாண்டமா இருக்கு. இத பத்தின ஒரு குறிப்பை நான் எழுதிக்கிறேன். எழுத போறீங்களா? அப்படின்னா என்ன? எழுத்துனா இதுதான் பென்சில். அப்புறம் இது பேப்பர். இந்த குறியீடுகள்லாம் எழுத்துக்கள். அதனால நம்ம இதெல்லாம் மறக்கவே மாட்டோம். இத படிச்சாலே போதும், ஞாபகத்துக்கு வந்துரும். எனக்கும் கீப்புவை படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அதெல்லாம் கத்து கொடுக்கற இடத்துக்கு ஒரு பொண்ணு அவங்க அனுப்பி வைக்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இதை கத்து கொடுக்கறேன். நீங்க சொன்ன மாதிரி கீப்பு எனக்கு காட்டுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி எழுதணும்னு கத்து கொடுக்கறேன். நீங்க நெசவு செய்யறது எப்படின்னு எனக்கு கத்து கொடுங்க. எனக்கு சரியா நெசவு செய்ய தெரியல. எல்லாமே எக்குத்தப்பா போயிடுச்சு போல இருக்கு. ஏய், இங்க வா, இங்க வான்றல. சொல்றத கேளு, நில்லு. அப்படியே உட்காருங்க. முடிச்சதுக்கு அப்புறமா நானே சொல்றேன். நான் அதை ஒரு தடவை பாக்குறேனே. என்ன இது நானா? உண்மையை சொல்லணும்னா உங்களை இன்னும் அழகா வரைய எனக்கு சரியா தெரியல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க வரையறது எழுதுறது எல்லாமே விசித்திரமா இருக்கு. உண்மையா தான் சொல்றீங்களா? இங்க பாருங்க, வாங்க. இப்போ இதை எழுதுறீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் சுமாக் நூஸ்தா, அழகான இளவரசின்னு அர்த்தம். அதாவது அகத்திலும் சரி புறத்திலும் சரி அழகா இருக்கீங்க. உங்களை எப்படி பாராட்டுறது? ஒரு பக்கம் ஓவியம், ஒரு பக்கம் ரொமான்ஸ். ஏய், முத்தம் கொடுக்காத. அது ஒரு கார்ட்டூன். இப்ப நான் ஒரு இளவரசியா இல்ல, ஒரு பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இங்க இருந்து வந்திருக்கேன்னு சொல்லணும்னா உங்களுக்கு எப்படி சரியா சொல்றதுன்னு தெரியல. நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ என்ன அங்க கூட்டிட்டு போறீங்களா? ஹவ், கண்டிப்பா. அவங்க அந்த கோயிலுக்குள்ள போனாங்க, அப்புறம் முத்தம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொமான்டிக் சீன். நான் இப்ப அவசரமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசி ஆகணும். சன் ஆஃப் இண்டியன் சொல்லிட்டு வந்தவனால நமக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் யாருன்னு நம்ம கிட்ட சொல்லல. அவருடைய உண்மையான முகத்தை நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இல்ல, எனக்கு அவன் தப்பான ஆளா இருப்பான்னு தோணுது. தாமஸ் தலையில தங்க நேர முடியோட வந்திருக்கான். சன் ஆஃப் இண்டிக்கு தான் அப்படியெல்லாம் இருக்கும். எனக்கு வேற வழியே இல்ல. இப்ப இந்த அந்நியன் கூட நான் தான் நேரடியா மோதி ஆகணும் போல இருக்கு. அவனை எப்படியாவது ஒரு வழி பண்ணி ஓரம் கட்டியே ஆகணும். என்னுடைய ஆளுங்களை அனுப்பி மந்திர தந்திரம் செஞ்சு அவன் முடிய கருப்பாக்கவா, அல்லது முடிய இல்லாம பண்ணிடவா, இல்ல முடியோட கலரை மொத்தமா மாத்திடலாமா? நான் அப்படி செஞ்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்? சொல்லுங்க. உன்னோட ஆளுங்களை வர சொல்லு. மந்திர தந்திரங்களை பண்ணி அவனை அழிச்சிடு. போ. சரி, நான் அவனை அழிச்சிடுறேன். இளவரசி கோரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க தாமஸ் ஆண்டி. யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். நீங்களாவது எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. உனக்கு என்ன வேணும்? உங்களுடைய அழகான கூந்தல் என்னுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாம போனதுனால உங்க தங்க நிற தலைமுடி ஒரு பிடி கிடைச்சுன்னா அவளை சரி பண்ணிடுவேன். எனக்கு அந்த மாதிரியான சக்தி எதுவும் இல்ல. உண்மையா தான் சொல்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது வழியில வேணா உதவுறேன். ப்ளீஸ், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஒரே ஒரு முடியை மட்டும் சின்னதா பிடிங்கி கொடுங்களேன். உங்களோட அழகான தங்க நிற முடியை மட்டும் ஒண்ணு கொடுங்க. அது தங்க நிறத்துல சூரிய ஒளி மாதிரி இருக்கு. கண்டிப்பா என் குழந்தையை காப்பாத்துங்க ப்ளீஸ். முடிய பிடிச்சி இழுத்தா வலிக்காதுன்னு நம்புறேன். ஆமோ, மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு. ஆமோ, இல்லனா என் அப்பாவை கூப்பிட்டு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஹலோ ரசாமி. ஆமாவா? அப்படின்னா அவன் இந்த சூனியெல்லாம் செய்யறவனா? அவன் ரொம்ப மோசமானவன். அவன் அமாராவோட வேலைக்காரன். அவனை தான் நான் கல்யாணம் படிக்கிறதா இருந்தேன். அநேகமா அவங்க உங்களை கொல்ல நினைக்கிறாங்க போல இருக்கு.
ஆனா ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களை நான் இப்ப நேசிக்கிற மாதிரி நான் அவனை என்னைக்குமே நேசிச்சது கிடையாது. அதுதான் பிரச்சனை. ஆனா ராஜ்யம் உங்களுக்கு எந்த விதத்துலயும் உதவலையா? டோபாங்கியா ராஜ்யத்துக்கு 19 வருஷமா அவர் ராஜாவா இருந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவரு ஒமோராவ தகுதியும் வீரமான ஆளுன்னு நம்பிட்டு இருக்காரு. அப்படின்னா இந்த வருஷம் 1490. அப்படின்னா இங்க இருந்து இன்னும் 2 வருஷத்துல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இண்டிஸ்க்கு வந்துருவாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த 4 வருஷத்துல ஸ்பானிஷ்காரங்களும் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா உங்க இனமே அழிக்கப்படும். சொல்ல போனா உங்க மக்கள், உங்க ராஜ்யம் மொத்தமா எல்லாமே அழிஞ்சிடும். தாமஸ், என்ன யோசிக்கிறீங்க? என்னாச்சு? நீங்க எதுக்கு திடீர்னு சோகம் ஆயிட்டீங்க? சில நேரங்கள்ல நடக்க போறது என்னன்னு தெரியாம இருக்கதே ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா நடக்க போற விஷயத்த நம்மளால மாத்தவே முடியாது. ஜேர்னல் என்ட்ரி, செப்டம்பர் மாசம். காலையில நான் என்னோட நேரத்துக்கு திரும்பியே ஆகணும். நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். உங்களால அந்த லாமாவை பார்க்க முடியுதா? வானத்துல இருக்கிற அந்த லாமா தான் பூமியில இருக்கிற எங்க எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. கோரி, கோரி நீ எங்க இருக்க? என்னோட அம்மா என்ன கூப்பிடுறாங்க. கோரி, கோரி, நான் உங்களை மறுபடியும் பார்ப்பேனான்னு தெரியல. இந்த அற்புதமான நினைவுகளுக்கு ரொம்பவே நன்றி. என்னால உங்களை மறுபடியும் பார்க்க முடியாதா? இப்ப நான் இங்க இருந்து போய் ஆகணும். நான் நைஸா உழவு பார்த்துட்டு தான் இருக்கேன்.